என்ன சுமுகா பயமுறுத்துற அப்படின்னு கேட்க வேண்டாம். கண் கெட ஆரம்பிக்கும் போதே சூரிய நமஸ்காரம் கற்றுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணுறோம். இதை நாங்கள் முயலும் முயற்சிக்கும் ஆமையிடம் முயலும் தோற்று போகும் இல்லையா. நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். என்னென்னா சுமுகா சொன்னா நல்லா கன்வின்சிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் இயற்கை வாழ்க்கை முறைக்கு போக போகிறேன், காத்தால் நான் வேப்பங்குச்சியில் தான் பல் தேய்க்க போகிறேன்னு எடுத்துட்டு வாய்க்குள்ளெல்லாம் குத்தி கிழிச்சுட்டேன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது சொல்லிட்டேன். நான் சுமுகா விஸ்வநாதன். நமஸ்காரம். நம்மெல்லாம் குழந்தைகளாக இருக்கும்போது ஆற்றுல மூலையில் ஒரு கொள்ளுப்பாட்டி உட்காந்துட்டுருப்பா, காலை நீட்டி தரையில் உட்காந்துட்டுருப்பா, குட்டி குட்டியாக எழுதின ஒரு ஸ்லோக புக்கை கையில் வச்சுருந்து கண்ணை சுருக்கி படிச்சுட்டுருப்பா. பல்லு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பாம்பு செவியாக இருக்கும். அடுத்தது நம்ம தாத்தா பாட்டி பார்த்தேன்னா கண்ணாடி போட்டுருப்பா, பாதி பேர் காதுக்கு மிஷின் வச்சுட்டுருப்பா, கண்டிப்பாக பல் செட் ஒன்று போட்டுருப்பா. ஆனாலும் பேத்தியோட டெலிவரிக்கு நான் இருக்கேன்னு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருப்பா. நெக்ஸ்ட் நம்ம அப்பா அம்மா ஒரு 65-70 வயசில் சுகர் ப்ரெஷர் ரெகுலராக மாத்திரை எடுத்துக்க ஆரம்பிச்சிருப்பா. முழங்கால் வலி கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணுவா. அடுத்தது நம்ம பரவலாக ஹார்ட் டிசீசஸ் இருக்குது, ப்ளஸ் 1-2 குழந்தை தான், அதுவும் சிசேரியன் அப்படி இருக்கும். நம்ம முறுக்கு பிழிய முடியல கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாவை கூப்பிடுறோம், அந்த நிலைமையில் இருக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தேன்னா ஸ்கூலில் பாதி குழந்தைகள் கண்ணாடி போட்டுருக்கா. ஸோ இப்படியே நம்ம பார்த்தோம்னா ஹெல்த் அப்படிங்கிற டைமென்ஷனில் நம்ம மனுஷாளுக்கு குறைஞ்சுட்டே வருது, ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் இல்லையா, தெரியறது, கண் கூட தெரியறது. என்ன சுமுகா பயமுறுத்துற அப்படின்னு கேட்க வேண்டாம். கண் கெட ஆரம்பிக்கும் போதே சூரிய நமஸ்காரம் கற்றுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணுறோம். இதை நாங்கள் முயலும் முயற்சிக்கும் ஆமையிடம் முயலும் தோற்று போகும் இல்லையா. இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சர்டன்லி நம்ம சாப்பிட்ற உணவு முறைகள் மெயின் ரீசன். அதோடு சேர்ந்து நம்மளுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம உடம்பில் நம்ம சேர்க்குற டாக்ஸின்ஸ், இதெல்லாம் இதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரீசன்ஸ். இந்த களவாணின்னு ஒரு சினிமா பார்த்துருக்கேளா, அதில் சரண்யா அம்மா கேரக்டரில் வருவா. அவள் சொல்லுவா, ஆடி போய் ஆவணி வந்தால் என் பையன் டாப்பாக வருவான் அப்படின்னு சொல்லுவா. பார்த்துருக்கேளா? அதுபோல் எல்லா அம்மாக்களுக்குமே தன் குழந்தைகள் மேலே அதீத நம்பிக்கை உண்டு. அவள் தடம் மாறி போனால் கூட லைட்டாக திரும்ப ஆரம்பித்தா திருந்திட்டா அப்படின்னு நம்பிடுவா. நம்ம இயற்கை அன்னையும் அதே மாதிரி தான் நம்ம எல்லார் மேலேயும் அதீத நம்பிக்கை வச்சுருக்கா. உங்களுக்கு இதுக்கு ப்ரூஃப் தரணுன்னா நம்ம கோவிட் லாக்டவுன் சமயத்தில் பறவையெல்லாம் பறக்கிறது, ஓசோன்லேயே ஓட்ட அடைய ஆரம்பிச்சிடுதுன்னு சொல்லிட்டா இல்லையா. இதுக்கு மேலே வேறு என்ன ப்ரூஃப் வேணும்? நம்ம கூட, தட் மீன்ஸ் நம்ம மனுஷா கூட அந்த பிரபஞ்சத்தோட ஒரு சிறு துளி தான். ஸோ நம்மளும் நம்மளை மாற்றிக்க ஆரம்பிக்கிறது மூலமாக உடம்பை கம்ப்ளீட்டாக ஈஸியாக ரீஜூவினேட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஆகிட முடியும். ஸோ அதுக்குண்டான முயற்சி தான் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறது என்னென்னா ராகி அப்பளம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு கேப்ப மாவு, ராகி மாவு. இதை எங்கள் ஹொசூர்லெல்லாம் ஆரியம் அப்படின்னு சொல்லுவாள். ஆரியம் ஏகப்பட்ட பேர் இருக்குது இதுக்கு, கேப்ப, ராகி, கேழ்வரகு, ஆரியம். ஸோ அந்த மாவு ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். ஈக்குவலாக தண்ணி, தேவையான அளவுக்கு கல்லுப்பு, ஓமம், அப்புறம் அப்பளம் தொட்டு இட்டுக்கிறதுக்கு வாக்கா கொஞ்சமாக எண்ணெய். இந்த எதை வேணால் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் சாப்பாட்டில். இந்த நறுக்ஸ் முறுக்ஸ் இருக்குது பாருங்க, நொறுக்ஸு, அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. பெரியவாலேருந்து சின்னவா வரைக்கும் தொட்டுக்கிறதுக்காகட்டும், ஒரு ஸ்நாக்ஸ் ஆகட்டும், கண்டிப்பாக ஒரு நறுக்ஸ் முறுக்ஸ் வேணும். ஸோ அதுதான் நம்ம அதிகமாக ஈஸியாக கடையில் போனால் ஒரு 1/2 கிலோ மிக்சர் பேக்கெட் வாங்கிட்டு வரோம், அப்படிலாம் பண்ணுறோம் இல்லையா. அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா நிறையா உணவு முறைகள் ரீப்ளேஸ் ஆகிடும் போல் இருக்குது. அதுக்காக தான் இதை பண்ணலான்னு ட்ரை பண்ணோம் இன்றைக்கி. சரி, இப்போ நம்ம பண்ணுற ப்ரொசீஜருக்கு போகலாம். முதல்ல இதுக்கு என்ன பண்ணணுன்னா கேப்ப மாவை நல்லா வறுத்துக்கணும். ஸோ வெறும் எலுப்பு சட்டியில் போட்டு கேப்ப மாவை நல்லா வறுத்துக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்னாப்புல இதுக்கு உங்களுக்கு செக்கிங் ரொம்ப ஈஸி தான். மேலாப்பில் தொட்டு பார்க்கணும், சுட்டு இருந்ததுன்னா ஓகே, அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன், கேட்டுங்க. இந்த சிறுதானியங்கள் இருக்கு இல்லையா, இதை தமிழில் என்ன சொல்லுவான்னா பறவைகள் உண்டு பறவைகள் விதைத்து காட்டை நிரப்பும் கூலமணிகள் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணிக்கணும், நம்ம என்ன இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பல நூற்றாண்டுகளாக அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இது வரலை, சரியா. ஸோ தன்னோட ஒரிஜினல் குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அது முதல்ல இருந்த ஒரிஜினல் குவாலிட்டிஸை ஸ்டில் சஸ்டெயின் பண்ணுறது,
பெஸ்டிசைட்ஸோ ஃபெர்டிலைசர்ஸோ போட்டு வளர்க்க ட்ரை பண்ணினோன்னா வராது. சரியா? இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம், பல பேருக்கு தெரியாது, நம்ம தெரிஞ்சுக்கணும். மானாவரியாக காட்டுத்தனமாக மட்டும்தான் வரும். அதனால என்ன பண்ணுறது, எந்த குவாலிட்டியில் இழக்காமல் முதல்ல அதுக்கு இருந்த அதே நல்ல குட் குவாலிட்டிஸ் ஸ்டில் சஸ்டெயின் பண்ணுறது. ஸோ நம்ம பெரும்பாலும் சிறுதானியங்களை நம்ம சாப்பாட்டில் கலந்துக்கிறது மூலமாக நம்ம இயற்கையை நோக்கி போகிறதுல பெரிய ஸ்டெப்பு, வெரி ஸ்ட்ராங் ஸ்டெப் வச்சுட்டோன்னு அர்த்தம். ஸோ இதை நான் இப்போ வறுத்துக்கிறேன். ஸோ இது நல்லா சுட்டாச்சு. ஸோ நல்லா வறுபட்டாச்சு. ஸோ இதை நான் தனியாக எடுத்துக்கிறேன். அடுத்தது நம்ம தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஈக்குவல் எவ்வளோ கேப்ப மாவு எடுத்துட்டோமோ அதுக்கு ஈக்குவலாக தண்ணி, அதை விட்டுட்டு தேவையான அளவுக்கு ஓமம் போட்டுக்கலாம், கல் உப்பு போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு கல் உப்பு போட்டுட்டு ஒரு கொதி விடணும் தண்ணியை. அது லேசாக கொதிக்கட்டும். லேசாக தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிறது, முத்து முத்தாக குட்டி குட்டியாக கொதி வரும். இதுக்கு பேர் மொட்டு கொதி அப்படின்னு சொல்லுவாள். இந்த மாதிரி கொதிக்கும் போது என்ன பண்ணணும்னா, நம்ம வறுத்த கேப்ப மாவு இருக்கு இல்லையா, இந்த கேப்ப மாவை அப்படி பரசலாக போட்டு விடணும். கொத்துன்னு ஒரே இடத்துல போட்டுடக்கூடாது. இப்படி பரசலாக போட்டுட்டு லேசாக இப்படி கூம்பாட்டம் விழுந்திருந்ததுன்னா அதை லேசாக அப்படி தள்ளி விட்டுங்க. இப்படி பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடணும். கலக்கக்கூடாது, கிளறக்கூடாது. சரியா? மூடி போட்டு அப்படியே வச்சிடணும். ஒரு 10 minutes அது அந்த ஆவிலையும் அதுவே அந்த கொதித்து விடுற அந்த தண்ணியிலையும் அது ஆட்டோமேட்டிக்காக தானே வெந்துடும். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் போட்ட உடனே நான் கிளற ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. சரி, இது இப்போ வேகட்டும் 10 minutes. இப்போது அது நான் 10 minutes நான் சொன்ன மாதிரி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ கிளறேன் இதை. ஸோ அந்த தண்ணி எல்லாம் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா கிளறிக்கணும். ஸோ இதில் நம்ம உப்பு போட்டாச்சு, ஓமம் போட்டாச்சு, எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம போட்டாச்சு. அவ்வளோதான், மாவு ரெடி. இதை நம்ம ஆற வச்சுட்டு நல்லா நீட் பண்ணணும், கையால் பிசையணும். எனக்கு லேசாக தண்ணி ஜாஸ்தியான மாதிரி தோணித்து, ஒரு சொட்டு தண்ணி. அதுக்காக நான் கொஞ்சம் வறுத்த ராகி மாவு இன்னும் கொஞ்சம் போட்டு கலந்துக்கிறேன். நல்லா சாஃப்டாக நீட் பண்ணணும். நம்ம சப்பாத்திக்கு பிசைவோம் இல்லையா, அது போல் நல்லா சாஃப்டாக இருக்கணும். மாவு நல்லா பிளெண்ட் ஆகிக்கணும். சாஃப்ட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கல் போட்டு இப்படி குத்தி எடுத்துக்கலாம். இப்போது அந்த மாவு நம்ம பிசைஞ்சோம் இல்லையா, அந்த மாவை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக போட்டு வச்சுக்கணும். ஒரு அப்பளத்துக்கு தேவையான அளவுக்கு பால்ஸ் போட்டு வச்சுட்டு இதை காய வைக்கிறதுலையே ஒரு தனி சுவாரஸ்யம் என்னென்னா, அணில் வரும், காக்கா வரும், அதில் இதெல்லாம் காப்பாற்றணும். எங்கள் ஆட்டில் மெயினாக அணிலண்ணா தான் வருவார். என் பையன் அவர் அப்படி தான் கூப்பிடுவான், அணிலண்ணான்னு கூப்பிடுவான். ஆனால் நான் மஸ்க் மெலனோ ஒரு இதுவோ கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு தட்டில் அதோட விதையெல்லாம் போட்டு அணில் கொண்டு வந்து வைப்பான். அணிலும் சாப்பிட்டு போகும். இதை நான் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஜீவராசிகள் நம்மளை சுற்றி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், காக்கா, குருவி, அணில், இதெல்லாம் நம்ம ஆற்றுக்கு வந்துட்டு போகிறது அப்படின்னா நம்ம வாழறதுக்கு தகுந்த ஒரு சூழலில் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த காலத்தில் காக்காய்க்கு சாதம் வைக்கணும்னு ஆரம்பிச்சது எல்லாத்துக்கும் மீனிங் இருக்குது. நமக்கு சொன்ன சாஸ்திரங்கள்லேருந்து, அந்த காலத்தில் அவள் வாழ்ந்த வாழ்க்கை முறையிலேருந்து எல்லாத்துக்கும் அழகான அர்த்தங்கள் இருக்குது. நம்ம தான் அது சரியாக தெரிஞ்சிக்காமல் மூட நம்பிக்கை அப்படின்லாம் நினச்சிக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. அழகாக ஜீவராசிகள் நம்ம மாற்றுக்கு வந்துட்டு போகும்போது ரொம்ப பச்சை பசேல்னு சுத்தமாக நல்ல ஹெல்தியான விஷயங்களோட நம்ம வாழ்க்கை முறை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போது நான் எல்லாத்தையும் இட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் நிழலில் ஒரு 10 minutes வச்சுட்டு வெயிலில் ஒரு 1/2 hour காய வச்சா போகிறோம். நல்லா ஜம்முன்னு முறுமுறுன்னு அப்பளம் ரெடி ஆகிடும். இது பாருங்க, இது நான் போன வாரம் பண்ணின அப்பளம். எவ்வளோ நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள், உடைச்சா உடைக்க வருது பாருங்கள். இதை சுட்டு சாப்பிடலாம். அழகாக வாட்டி, நெருப்பில் வாட்டி
அது மேலே ஒரு துளி நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட ரொம்ப ஹெல்தி கூட. 2 அப்பளம் சாப்பிட்டாலே நமக்கு நல்லா ஒரு ஹெவி ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி நமக்கு வயிறு திம்முன்னு இருக்கும். குழந்தைங்களுக்கு தாராளமாக தரலாம். ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு விடலாம். இதை நான் சுட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அப்பளத்தை. முறுன்னு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஸோ இதுதான் ராகி அப்பளம். நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். என்னென்னா சுமுகா சொன்னா நல்லா கன்வின்சிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் இயற்கை வாழ்க்கை முறைக்கு போக போகிறேன், காத்தால் நான் வேப்பங்குச்சியில் தான் பல் தேய்க்க போகிறேன்னு எடுத்துட்டு வாய்க்குள்ளெல்லாம் குத்தி கிழிச்சுட்டேன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது சொல்லிட்டேன். கொஞ்சம் பொறுமையாக கவனிங்கோ. நாங்களே நெக்ஸ்ட் சீரீஸ் வீடியோவில் எல்லாத்துக்கும் நேச்சுரல் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் என்னென்னு சொல்ல தான் போகிறோம். சரியா? அவசரப்படாதீங்கோ. ஸோ உங்களுக்கு ராகி அப்பளம் ரெடி. இதை ட்ரை பண்ணுங்கோ. இயற்கையான உணவை சாப்பிடுங்கள், இனிமையாக வாழுங்கள். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் லைக், share and subscribe Voice of Lavanya.